அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை சிப்பிக்குள் சிந்தனை. ராம் மற்றும் ரவி என்ற நண்பர்கள் ஒன்றாக கடற்கரைக்கு சென்றார்கள். இருவரும் சிப்பிகளை சேகரித்து அதை விற்று பணம் சேர்க்க நினைத்தனர். ராம் சிப்பிகளை சேகரித்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு மிகப்பெரிய சிப்பி கிடைத்தது. இதை பார்த்த ரவி, நாமும் இதைவிட பெரிய சிப்பிகளை கண்டுபிடித்தால் நிறைய பணம் ஈட்டலாம் என எண்ணி பெரிய சிப்பிகளை தேடி அலைந்தான். நண்பகலில் தேடத் தொடங்கியவன் மாலை பொழுது ஆனபோதும் விடவில்லை. மாலையிலிருந்து இரவு நேரத்தை தொட்டது. ரவியால் பெரிய சிப்பியை கண்டுபிடிக்க முடியவில்லை. பெரிய சிப்பையை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் காட்டியதால் அவன் கண்ட சிறிய சிப்பிகளை கோபமுடன் தூக்கி போட்டுக்கொண்டே வந்தான். வெகு நேரமானதால் இருவரும் வீட்டிற்கு புறப்பட்டனர். போகும் வழியில் ராம் சேகரித்த சிப்பிகளை கடையில் கொடுத்தான். அவன் எடுத்த பெரிய சிப்பியை விற்று 1000 ரூபாயை பெற்றான். அடுத்து அவன் எடுத்த சிறிய சிப்பிகளை விற்றபோது 3000 ரூபாய் கிடைத்தது. இந்த சிறிய சிப்பி ரவி வேண்டாம் என்று உதறிய சிப்பிகள். அதைத்தான் ராம் எடுத்து அவன் எடுத்த பெரிய சிப்பியை விட அதிக விலைக்கு விற்றான். அதை கண்ட ரவி கோபமும் விரக்தியும் அடைந்தான். நம் வாழ்க்கையிலும் பலரின் சிந்தனை நாம் பெரிய இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று எண்ணி சிறிய வாய்ப்புகளை உதறி தள்ளிவிடுகிறோம். அதற்காக நீங்கள் சிந்திப்பதை சிறிதாக சிந்திக்க வேண்டும் என்றில்லை. பெரிய சிந்தனையை முன்னோக்கி எடுத்து செல்லும் போது அதை வெளிக்காட்ட சிறிய வாய்ப்பு கிடைத்தால் கூட பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கு இருவரின் சிந்தனையும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான். வாய்ப்பை தக்க சமயத்தில் பயன்படுத்தியவன் வெற்றி பெற்றான். இந்த உலகில் சிறிய வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறியவர்கள்தான் பலர் பெரிய இடத்தில் தற்போது உள்ளனர் என்பதை நினைவில் கொள்வோம். நன்றி. இது போன்ற கதைகளை கேட்க குட்டி ஸ்டோரி டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.